This video is sponsored by Buy Mode e-shopping app. This app available in Google Play Store and App Store. Please download it and use it. More product buy in same app. Thank you. CSK squad 25 பேர் சேர்ந்த டீம் யுத்ராஜ் தலைமையில் 25 பேர் கொண்ட ஸ்குவாடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இல்லைன்னு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்தோம். அதுக்கு விடை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து அஸ்வின், விஜய் சங்கர் மற்றும் பல வீரர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக விளையாடுவாங்க. 2 பேர் தமிழ்நாட்டிலேருந்து. இந்த டீம் நல்ல டீமாக தெரிகிறது. ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு அவர்களோட எபிலிட்டி கண்டிப்பாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை ஒரு சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். இப்போ புதுசாக என்ன அப்டேட்னா, நம்ம சிஎஸ்கே டீம் ஸ்பான்சர் மாறியிருக்காங்க. அவைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். யார் அந்த இப்போ புதுசாக வந்த ஸ்பான்சர் சிஎஸ்கே டீமுக்கு சரிங்களா? ஜெட் ஹெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவைய ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க துபாய் டு சென்னை. இப்போது அவைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டுக்கு ஃபுல்லாக சிஎஸ்கே பெயிண்ட் அடித்து 10th டிசம்பர் 2024 அன்றைக்கி துபாயிலேருந்து சென்னைக்கு வந்த பேசஞ்சரோடு வந்து இறங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக சிஎஸ்கே டீம் கிடையாது. அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து, நம்ம என்ன நம்ம யூஸ் பண்ணுற லோகோ எல்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடித்து மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா? சென்னை விமான நிலையத்துக்கு வந்தோன்னா வார்ம் வெல்கம் தண்ணி அடித்து வழக்கம் போல் பண்ணுவாங்க. புதுசாக வந்தால் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர்லாம் வந்து எல்லா பேசஞ்சரையும் வெல்கம் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, இன்னொரு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அது 3 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க சரிங்களா? இவங்க 3 பேர் கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல விளையாடுவாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா இள வயசாக இருக்குது, அதனால் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டு விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி பியூர் பேட்டர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லா விளையாடுவார். கண்டிப்பாக ஃபார்மில் இருந்தால் சூப்பராக இருக்கும். எம்எஸ்டி இவரை பற்றி எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க. வயசாகிடுச்சு, விளையாட வேண்டாம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. விராட் கோலியோட எம்எஸ்டி கம்பேர் பண்ணுறாங்க. எம்எஸ்டி கூட யாருமே கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவர் டைப்பே வேறு. அவர் விளையாட்டை மட்டும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அது எப்படி வாழணும் வாழ்க்கையை அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லோரும் எப்போ வேணால் இறங்கி விளையாடலாம். ஏன் ஃபினிஷராக டோனி மாறினார்? ஏன்னா அவர்னால தான் அந்த கான்ஃபிடென்ஸ் எடுத்து விளையாண்டு ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சுது. அதனால தான் ஃபினிஷராக இறங்கி ஜெயிச்சிருக்கிறார். தேங்க்யூ மக்களே, நன்றி, வணக்கம்.